இன்று புதிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது பேன் கார்டு சம்மந்தமாக. நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா பேன் கார்டை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக சொல்ல போகிறோம். 10,000 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான காசு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே 10,000 அப்படிங்கிறது ஒரு நபருடைய மாத வருமானமாக கூட இருந்து வருது. இப்போ அந்த புதிய பேன் கார்டு அல்லது பேன் கார்டில் திருத்தங்கள் செய்ய ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க வருவாய்த்துறையிலேருந்து. இதில் என்னங்க ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா, பெரிய மாற்றமே பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கு. இதை நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா டெய்லியும் போய் நம்ம வருமான வரித்துறையோட வெப்சைட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போமான்னா செக் பண்ணி பார்க்க மாட்டோம். ஏதோ மாதத்தில் ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டெய்லியும் செக் பண்ண முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே தனித்தனி ஒர்க்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால் அதையும் பார்க்க மாட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாச்சும் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்கோசரமே போய் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான அப்டேட் சொல்லியிருந்தாங்க. அதேமாரி நிறையா விதமான அமௌண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா 49,000, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 99,000, இதுமாரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு, என்ன, ஏது, எப்படி, இந்த அமௌண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேண்டாம். நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பொறுமையாக கேட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னாலே நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை கட்டாயமாக நீங்கள் புதியவராக தான் இருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஸ்கீம்ஸ் அப்டேட் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான தகவல்களையுமே ஷேர் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான தகவல்களுமே நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட வீடியோ நிற்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேன் கார்டில் நீங்கள் புதிய பேன் வச்சுருக்கீங்களா இல்லை ஓல்டு பேன்? அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2020க்கு முன்னாடிலாம் பேன் கார்டு அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது, எல்லோரும் எடுத்து வச்சுக்கணும்பா. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டுனா என்னன்னே தெரியாது. வருமான வரி கட்டுறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் அந்த பேன் கார்டை வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா நபர்களுமே இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயமாயிடுச்சு. ஏன்னா மத்திய அரசு இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே பேன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பேன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் கையிலையும் இப்போ பேன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் எமர்ஜென்சியாக திருத்தம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. அதாவது இப்போ எப்படி நீங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்சோ, நேம் சேஞ்சோ, டேட் ஆஃப் பர்த் சேஞ்சோ, ஃபோட்டோ சேஞ்சோ, கைரேகை, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதுமாரி பேன் கார்டில் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருக்குதோ அதேமாரி தான். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பேன் கார்டில் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கணும். பண்ணாமல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே தான் வரும். சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். 1, சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா அதேமாரியே தான் வரும். 2, சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் நோ இஷ்யூ. நீங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாரியே தான் பேன்லேயுமே வரும். இது சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல். ஓகேங்க, இந்த அமௌண்ட் சொல்லியிருந்தீங்களா, இது எப்படிங்க, இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. பேன் கார்டு இல்லாமல் 49,000 தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியும். பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா 99,000 எடுக்கலாம். டேக்ஸ் எல்லாம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸு. 10,000 என்ன அப்படின்னா, நீங்கள் 10,000 வச்சுருந்தாலுமே நீங்கள் பேன் கார்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சில சலுகைகளை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது லோன், இப்போ சப்போஸ் ஒரு லோனே எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேடு இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு லோன் சக்ஸஸ் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இது பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். ஓகேங்களா? அதேமாரி நீங்கள் கரெக்டாக இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து மத்திய யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா திட்டம் இருக்குது. அதில் இந்த விவசாயிகளுக்கு 10,000 மானியம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியும். ஒரு 10,000 எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கார்டு வச்சுருக்கீங்களோ அதோடைய பத்திரம்,
பட்டா, சிட்டா இதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வந்து பேங்க்கில் காட்டி நீங்கள் வந்து 10,000 வரைக்கும் பயிர் கடன் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணுமான்னா, எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதேமாரியே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பேன் கார்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதில் ஏதாச்சும் திருத்தம் பண்ணணும் அப்படின்னா இப்போ வெப்சைட் வந்திருக்கு, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.